அவர் வாயை திறக்கணும். சீமான் கருத்து சொல்லிட்டார்லங்க, நல்லதோ கெட்டதோ கருத்து சொல்லிட்டார்ல. அண்ட் ஸ்போக்கன் சென்சிபிலி. இதை பற்றி ஏதாவது பேசினாங்களா அவங்க ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க இலவசங்களை பற்றின அவரோட கருத்து என்ன? அவருக்கு நீங்க சொன்ன மாதிரி கமிட்டி போட்டிருக்காங்க. தாவேக்காவையும் லிஸ்ட்ல வச்சுக்கலாங்க. ஆனா அவர் ஒன்றும் இது வரைக்கும் வாயை திறக்கல, அதனால பெரிய பிளேயரா அவரை கருத முடியாதுன்றாங்க. அப்கோர்ஸ் அவர் வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னா பேசுவோம், பேசட்டும். அவருக்கும் சேர்த்து தான் இந்த ஆர்குமெண்ட் எல்லாம் அவருக்கும் சேர்த்து தான். இது வந்து தாவேக்கா சம்பந்தப்பட்டதான் இந்த விவாதம் சுருங்கக்கூடாது. திமுக அண்ணா திமுக ரெண்டு பேரும் ஆண்ட கட்சி, ஆள போற கட்சி. சரி, ஆள்வதற்கு ஒரு 10% வாய்ப்பு இருக்க கட்சின்னு தாவேக்காவை எடுத்துப்போம். வெல்ஃபேர் ஸ்கீமுக்கு நான் வந்து எதிரி கிடையாதுன்னு முன்னாடியே சொல்லியிருக்காரு. அவர் என்ன செய்ய போறாரு? முடியுமாங்கிறது கேக்குறேன். அவர் பேசட்டும். ரொம்ப தெளிவா, நேர்மையா, நியாயமா, ரொம்ப சரியா பேசினது சீமான் தான் இந்த விஷயத்துல. அவர் மேல 1000 கருத்து வேறுபாடு இருக்கலாம் எனக்கு. பட் இந்த விஷயத்துல அவர் சொல்றது டோட்டலி ஐ அக்ரி வித் 100% அவர் சொல்றது கரெக்ட். 20 கோடி இன்வெஸ்ட் பண்ணி 150 கோடி எடுக்க போறாங்கன்னு சீமான், அதுக்கான திட்டமாக இது இருக்கு அப்படின்னு சீமான் அவர்கள் சொல்றாரு. கரெக்ட் தாங்க, அது எந்த சந்தேகமும் இல்லைங்க. ரெண்டு பேரும் சூறையாடிட்டு இருக்காங்க. திமுக அண்ணா திமுக ரெண்டு பேருமே தேர் கஜானா காலிங்க. இதை நான் சொல்லலை, உங்கள் கவர்மெண்ட்டே சொல்லுது, உங்கள் அதிகாரிகள் சொல்கிறாங்க. உழைக்கிறவனுக்கு ஊதியத்தை கொடுன்னா நிதி நிலைமை சீரான பிறகு கொடுக்குறேன். எதுக்கு 400 ரூபாய் ஒரு நாளைக்கு சம்பளம் வச்சிருக்கு? 400 ரூபாய் சம்பளத்தில் ஒரு வாத்தியாரை வச்சிருக்க அரசு கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு ஒரு பக்கம் விளம்பரப்படுத்திக்குது. இதை விட ஒரு முரண்பாடு எங்கேயாவது இருக்குமா? ரொம்ப கண்ணியமாக சொன்னேன், வயிறு எரியல. அப்புறம் தான் எழுத்தறிவித்தவன் இறைவனாவன்னு பெரிய வார்த்தைலாம். கொத்தனார் சம்பளத்துக்கு கீழே அவனை வச்சுக்கிட்டு வேலை வாங்கிட்டு சுரண்டல், அறிவு சுரண்டல். இதில் என்ன கல்வியில் சிறந்த தமிழ்நாடு? வெண்ணிற தேவதைகள் எது கொரோனா காலத்தில் காப்பாற்றினாங்களே, இந்த பெரிய பெரிய டைலாக்லாம் ஒரு குறைச்சலும் கிடையாது. அவங்க அரசு நிர்ணயித்த ஊதியத்தை கொடுன்னு தான் கேட்குறாங்க. நீ என்ன தெய்வமாகவும் கும்பிட வேணாம், தேவதையாகவும் கும்பிட வேணாம், நீ என்ன மனுஷியாக நடத்துன்னு தான் அவங்க கேட்குறாங்க. அதை செய்ய ஒரு அரசால முடியல, அப்புறம் என்னத்துக்கு பெரிய பேச்சு? நேற்றைக்கு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டை பார்க்க போன முதல்வர் அவர்கள் அதிகமான மாடு பிடித்து ஜெயித்தவங்களுக்கு வேலையில் முன்னுரிமை, அரசு வேலையில் கொடுக்கப்படும், கால்நடை துறையில் வந்து முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களே. கொடுத்துட்டு போட்டோங்க. அது நாங்கள் எத்தனை பேர் மாடு பிடிக்குமா? 3 பேர் பிடிப்பானோ, 4 பேர் பிடிப்பானோ? அது ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் இல்லைங்க. அதை ஒன்றும் யாரும் எதிர்க்க போகிறதும் கிடையாது. அது ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வந்துட்டு போகுது. இஷ்யூ அது கிடையாது. இந்த மாதிரி போராடக்கூடிய ஒவ்வொரு துறையிலையும் உங்களுக்கு இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களால் வந்து லட்சக்கணக்கான அரசு ஊழியர்களுக்கு சம்பளத்தை கொடுக்க முடியல. உங்கள் கஜானா திவால் ஆகிட்டு இருக்குது. நியூ ரெக்ரூட்மெண்ட்ஸ் எங்கேயுமே கிடையாது. 3 லட்சம் அரசு பணியாளர்களை காலி இடங்களை நிரப்போன்னு 21 நீ வாக்குறுதி கொடுத்த. எத்தனை பேர் நிறைவேற்றினீங்க? இந்த 5 வருஷத்தில் அது அப்படியே டபுள் ஆகிருக்கு வேகன்சிஸ். என்ன பண்ண போகிறீங்க? உங்ககிட்ட ஏது பணம்? அடிப்படையான கேள்விகளுக்கு பதிலளிக்க 2 திராவிட கட்சிகளுக்கும் துணிச்சலோ நேர்மையோ கிடையாது. மக்களை அவர்கள் 2 பேரும் நல்லா ஏமாத்துறாங்க. ஐ திங்க் மக்கள் தான் கேட்கணுங்க. மக்கள் தான் கேள்வி எழுப்ப வேண்டும். ஆண்டவர்களும் ஆள துடிப்பவர்களும் போட்டுக்கிட்டு வந்து கின்னஸ் ரெக்கார்ட் படைக்கிற அளவுக்கு மக்களை ஏமாற்றிட்டு இருக்காங்க. ஆகவே இந்த தேர்தல் ஒரு கேலி கூத்தாக மாறப்போகிறது. அதுக்கான அடையாளம் தான் அதிமுகவோட அறிவிப்பு. இன்றைய தேர்தலில், வரக்கூடிய இந்த தேர்தலில் இந்த 2 திராவிட கட்சிகளோட அறிவிப்புகள் கேலி கூத்தின் உச்சமாக போக போகிறது. அதற்கான முன்னோட்டமாக, வெள்ளோட்டமாக, கட்டியங்கூறும் நிகழ்வாகத்தான் நேற்றைய அந்த அறிவிப்பை நான் பார்க்கிறேன். அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க, அடுத்து இவங்க வருவாங்க.